வெல்கம் டு வெல்னஸ் வெட்னஸ்டே எபிசோட். ஹாய் ஹலோ ஃப்ரம் மை பேஷண்ட் டூடில். இந்த டோர் மஸ்கிட்டோ நெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை வாங்கும்போது எனக்கு தெரியாத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ண மிஸ்டேக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். நாம் இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஓல்டு மெஷ்ஷை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பேஸை நம்ம ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு மேலே இருக்க மெஷ்ஷை எடுக்கணும். நீங்கள் க்ளீன் பண்ணும் போதும் இதே மெத்தடில் தான் எடுக்கணும். லைட்டாக இது எடுத்துகிட்டு வருது பேஸ் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஆஸ் யூஷுவல் செட் ஆயிரும். அது சில பேர் அந்த பேஸில் ஒரு ஆணி போட்டுருவாங்க. அந்த ஆணி இது கூடவே கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்னதாக இருக்கும். இது ரெண்டல் ஹவுஸுன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணலை. இன்கேஸ் உங்ககிட்ட வேக்யூம் கிளீனர் இருக்குது அப்படின்னா அதை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமுமே இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதோட லைஃப் டைம் 1 இயர்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் வரும்னு என்னோடய அசம்ஷன். ஏன் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு நான் 2 பேரும் ஒரே டைமில் தான் மெஷ் வாங்கினோம். அவங்களோட வீடு சன்னில் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு 1 இயர் தான் வந்துச்சு. எனக்கு இங்கே குட்டீஸ்லாம் எப்போ பார்த்தாலும் உள்ளே போகிறது வர்றது, அதை பிடிச்சி தூங்குறது எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே இது 2 இயர்ஸ்க்கு இருந்தது. ஒருவேளை உங்கள் வீட்டில் குட்டீஸ் இல்லை, நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் தான் திரும்ப டோர் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் வரைக்குமே இது வரும். பட் அதுக்கு மேலே கஷ்டம்தான். என்ன ரீசன்னா இது ஒரு கிளாத்க்குள்ளே மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே ஜாயிண்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி ஆகும்போது அந்த கிளாத் உராஞ்சிட்டே இருக்கிறதுனாலையுமே டேமேஜ் ஆகிட்டு ஒரே இடத்துல அந்த மேக்னெட்ஸ்லாம் கிளப் ஆகிடும். அப்போ நமக்கு எங்கெல்லாம் மேக்னெட் இல்லையோ அந்த இடம்லாம் ஓப்பனில் இருக்கும். மற்ற எங்கே இருக்கோ அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இன்செக்ட்ஸ் ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்குன்னு இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக ஒரு யூஸ்லெஸ்ன்னு நினச்சிட வேண்டாம். ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். எந்த இன்செக்ட்ஸுமே வராது. இது அப்படியே எனக்கு மஸ்கிட்டோஸ் தொல்லையே இல்லை. இதோட லைஃப் டைம் தான் இதில் இஷ்யூ. இன்கேஸ் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் டோரு, மஸ்கிட்டோ டோர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லீஸ்க்கு இருக்கீங்க, 4 இயர்ஸ்க்கு மேலே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயிடலாம். எனக்கு 2 to 4 இயர்ஸ் தான் ஒரு இடத்துல இருப்பேன் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 800 to 1000க்குள்ளே வருது. 1000 ருபீஸ்னாலும் ஏதோ ஒரு ஆஃபர் அந்த மாதிரி 200 ருபீஸ் லெஸ் ஆகிடும். நான் எல்லா டைமுமே அந்த ஆஃபர் ரேஞ்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இது பெட்டராக இருந்தது. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட். நான் லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்னால இந்த நெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டியிருப்பேன். அப்படி இருந்துமே எனக்கு ஃப்ளோர் லெங்த் கிடைக்கல. இந்த மிஸ்டேக் ஏன் வந்தது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம மெஷ்ஷோட சைஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த இமேஜ் தான் அது. அதில் இன்னர் ஹைட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி எந்த இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நான் அதை வச்சு நிலையோட உள்பக்கத்தில் இருந்து கீழே இன்னர் கார்னர் ரெண்டையும் மேலேயும் கீழேயும் மட்டும் மெஷர் பண்ணி அந்த சைஸ் அனுப்பிட்டேன். ஸோ ஃப்ளோர் லெங்த் டச் ஆகாமல் மெஷ்ஷோட சைஸ் சின்னதாகிடுச்சு. சைடு நான் கரெக்டாக எடுத்து அனுப்பிட்டேன். அது ப்ராப்ளம் கிடையாது, கரெக்டாகவே இருந்தது. இது இந்த ஸ்டிக் பண்ணுற இடத்துலேருந்து அந்த சைடு நம்ம எங்கே ஸ்டிக் பண்ணுவோமோ அந்த இடம் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். மேபி அவங்க இன்டோர் டோர்ஸை வச்சு மெஷர்மெண்ட் சைஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் நாம் நிலைக்கு எடுக்கும்போது மேலே எங்கே ஒட்டுறமோ அதுலேருந்து ஃப்ளோர் லெங்த் வரைக்கும் எடுத்துக்கணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நிலை இல்லை எந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலுமே அந்த கம் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகாது. இப்போது இந்த நியூ மெஷ் இன்ஸ்டால் பண்ணலாம். என்னோடய ஓல்டு பேஸ்லேயே தான் நான் இந்த மெஷ்ஷை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த குட்டி ஆணி சொன்னேன் இல்லையா, அதுதான் இது கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக தான் நான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறதில்ல. இது கூடவே செட் ஆஃப் டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று வைடாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் தின்னாக இருக்கும். வைடாக இருக்கிறது நம்ம டாப்பில் ஒட்டுறதுக்காக உள்ளது. அது கொஞ்சம் ஹெவியாக தாங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தின்னாக இருக்கிறது சைடில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக உள்ளது. டேப்பை உங்களோட டோரில் எங்கே தேவையோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த அட்டாச்மெண்ட் நான் லாஸ்ட் டைம் மெஷ் வாங்கினப்போ கொடுக்கல. சைடில் லாக் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க போல். இன்ஸ்டால் பண்ணும்போது நான் மெஷ்ஷை ஒரு கயிறு போட்டு கட்டிக்குவேன். அதுக்கு பதிலாக இந்த அட்டாச்மெண்ட்டே நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் மெஷ் அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்காது. இன்ஸ்டாலேஷனோட ட்ரிக்கி பார்ட் இது தான். இதில் முக்கியமான விஷயம், அந்த டேப் எக்ஸ்ட்ரா லெங்த் கொடுத்துருப்பாங்க. நம்ம மெஷ்ஷோட சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலேயும் சரி ஹைட்டும் சரி கரெக்டாக நம்ம மெஷ்ஷோட சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த டேகை இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மெஷ் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஜஸ்ட் அந்த மெஷ்ஷை மடித்து வச்சு இந்த கார்னர்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல சென்டர்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். அந்த இடத்துல கரெக்டாக மெஷ்ஷோட சென்டர் பார்ட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஸ்டிக் ஆயிரும். இதை நீங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈவனாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் மேலே ஸ்டிக் ஆயிரும். இது சைடில் ஓட்டலாம். இதுலேயும் அதே மாதிரி சைடில் போய் மெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு ஹாஃப் மட்டும் இந்த மாதிரி டேப் பண்ணிடுறேன் நான். இன்னொரு ஹாஃபை அடுத்தது நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம்.
அடுத்தது இந்த ஆஃப் ஒட்டும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். நீங்கள் ரொம்ப இழுத்து ஒட்டிட்டிங்கனாலும் சென்டரில் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப லூஸாக விட்டிங்களாலும் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான டிஸ்டன்ஸில் ஒட்டணும். ஒர்க் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு வரும்போது நீங்கள் கை வச்சே தலை தேவை இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்ப செட் ஆயிடணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஒட்டியிருக்குன்னு அர்த்தம். உண்மையாகவே இந்த டேக்ஸ் நல்ல ஐடியா. என்னென்னா டே டைமில் இது மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல காற்று வெளிச்சம் வரும். இன்னொரு விஷயம், மெஷ்ஷோட லைஃப் டைமுமே இதனால் அதிகமாகும்னு எனக்கு தோணுது. மஸ்கிட்டோஸ் வர்ற டைமில் மட்டும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் என்னோடய மெஷ் வந்து பிளாக் கலர், ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கும் உள்ள. இந்த டைம் வந்து நல்ல சீத்ரூவாக இருந்தது, பிரைட்டாகவும் இருக்குது. இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.